ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் உங்கள் நம்பருக்கு எப்படி ஜிபே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிபே ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் அளவு கேட்கும், அளவு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் ஜிமெயில் ஐடியை செலக்ட் பண்ண சொல்லுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு அக்செப்ட் அண்ட் கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து அளவு கேட்கும், கன்னியூ கொடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் அளவில் இருந்தால் தான் ட்ரான்சாக்ஷனும் உங்களால் பண்ண முடியும், பேலன்ஸும் செக் பண்ண முடியும். ஸோ லொக்கேஷன் அளவு கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஜிபே உடைய ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துலையே ஆட் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த இடத்துல சென்ட் மணி பேங்க் அக்கௌண்ட்னு போட்டு ப்ளஸ் குறி போட்டிருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேங்க் நேமை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியூ கொடுங்க. எஸ்எம்எஸ் ரீட் பண்ணுறதுக்கு வந்து அளவு கேட்கும், அளவு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகும், வெரிஃபை யுவர் பேங்க் அக்கௌண்ட்னு. நீங்கள் உங்கள் ஆதார் கார்டை வச்சு வெரிஃபை பண்ணலாம், இல்லைனா உங்கள் ஏடிஎம் கார்டு இல்லைனா டெபிட் கார்டை வச்சு வெரிஃபை பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டு கன்னியூ கொடுக்குறேன். கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஏடிஎம் கார்டில் இருக்கக்கூடிய 6 டிஜிட் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே எக்ஸ்பயர் டேட்டை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கன்னியூ கொடுங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் ஷோ ஆகும். கரெக்டானு செக் பண்ணிவிட்டு க்ரியேட் பின் கொடுங்க. ஓகே, ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் செட் 6 டிஜிட் யூபிஐ பின்னு ஷோ ஆகும். யூபிஐ பின் வந்து என்டர் பண்ணுங்கள். இந்த பாஸ்வேர்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிபேயில் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு. 2 தடவை என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்னியூ கொடுங்க. ஆடிங் பேங்க் அக்கௌண்ட் வரும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி ஷோ ஆகும், கன்னியூ கொடுங்க. ஓகே, அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 5000 தான் சென்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே சென்ட் பண்ண முடியாது. 1 டேவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5000க்கு மேலே சென்ட் பண்ண முடியும். கீழே கன்னியூ இருக்கும், கன்னியூ கொடுங்க. ஓகே, கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல ஆட் ஆகிருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ நம்பர்னு போட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஷோ ஆகும். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடின்னு இருக்கும். அதாவது இந்த யூபிஐ ஐடி எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஜிபேலேருந்து உங்களுக்கு ஒருத்தர் அமௌண்ட் அனுப்புகிறாங்கன்னா இந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணியும் அனுப்ப முடியும், மேலே அந்த யூபிஐ ஐடி இருக்குல்ல அதை யூஸ் பண்ணியும் அனுப்ப முடியும். ஜிபேலேருந்து மட்டும் இல்லை, வேறு எந்த யூபிஐ, ஃபோன்பே, பேடிஎம், எந்த யூபிஐலேருந்து வேணால் இந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அவங்க அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும். ஸோ ஃபோன்பேலேருந்தோ இல்லை பேடிஎம்லேருந்தோ ஒருத்தங்க உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அப்போ வந்து மொபைல் நம்பரை சென்ட் பண்ணாமல் இந்த யூபிஐ ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க இந்த யூபிஐ ஐடி மூலமாக உங்களுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கியூஆர் கோடு ஷோ ஆகும். இதை ஸ்கேன் பண்ணியும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்க பே பண்ணலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடியும் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு யாராச்சும் அமௌண்ட் அனுப்பணும், ஃபோன் நம்பர் தெரியாமல் ஜிபேலேருந்து அனுப்பணும்னா நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். இல்லைனா ஃபோன்பே, பேடிஎம் மாதிரி வேறு யூபிஐலேருந்து அனுப்பணுன்னாலும் நீங்கள் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம். ஜிபே உடைய ஹோம் பேஜில் இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடி ஷோ ஆகும். இல்லைனா ரைட் சைட் டாப் கார்னரில் ப்ரொஃபைல் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூபிஐ ஐடியும் ஃபோன் நம்பரும் ஷோ ஆகும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆர் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். கீழே வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடை வந்து ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். மேலேயே கியூஆர் கோடை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜிபேயில் பேசிக்கானதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அமௌண்ட் சென்ட் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் காண்டாக்டில் இருக்க ஏதாவது ஒரு ஃபோன் நம்பருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணணுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனு. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, யூபிஐ ஐடி தெரிஞ்சதுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி அந்த யூபிஐ ஐடி இல்லைனா மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ண முடியும். மொபைல் ரீசார்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனு. பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கீழே வாங்க பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிபேயில் நீங்கள் பண்ண டிரான்சாக்ஷனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் சிபில் ஸ்கோரும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஜிபேயில் செக் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்கும். ஆல்ரெடி ஜிபேயில் எப்படி நேம் சேஞ்ச் பண்ணுறது, இபி பில் எப்படி கட்டுறது, லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பேலன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, சிபில் ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜு, சன் டைரக்ட் ரீசார்ஜு, பின் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஜிபே ஆப்புக்கு எப்படி லாக் போடுறது, ஜிபே உடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி கிளியர் பண்ணுறது, ஜிபே கஸ்டமர் கேரை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோடைய லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.